நம புத்தாய நண்பர்களே, இன்றைக்கு இந்த கிளிப்னூடாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது சரியான தீர்மானங்கள், தேர்வுகள் எடுப்பது எப்படி என்று தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சாதாரணமாக நாம் செயல்படும் போது வார்த்தைகளினால் செயல்படுவோம், உடம்பினால் செயல்படுவோம், மனதினாலும் செயல்படுவோம். அந்த செயல்கள் நன்றாக புரிந்து கொண்டு தான் செயல்பட வேணும். முதலில் சிந்தனை வந்தவுடன் அதை செய்ய போகக்கூடாது. அதை பற்றி நன்றாக சிந்தித்து தான் ஒரு தீர்மானத்துக்கு வர வேணும். என்ன காரணம்? இந்த தீர்மானம் நன்றாக எடுக்க முடியாது என்றால் அவ்வாறு செயல்படும் போது அந்த செயல்களின் காரணமாக அவர் சில நேரம் ஒரு சிறைச்சாலையாகலாம், இல்லாவிட்டால் மரணத்துக்கு பிறகு நரகத்தில் பிறக்கலாம். இந்த வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகலாம். அதேபோல் தனக்கும் பிறகு கவலையாக இருக்க நேரிடும். எனக்கு சரியான தீர்வு எடுக்க முடியவில்லை தானே, அதனால் தான் நான் இப்போ கவலை அடைந்திருக்கிறேன் சொல்லி. அதனால் சரியான தீர்வு பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் மனதுக்கு ஒரு சிந்தனை வந்தவுடன் ஏதாவது செய்வதற்கு அந்த சிந்தனை பற்றி பார்க்க வேணும். இந்த செயலை செய்வதற்கு இந்த சிந்தனை வந்து இருக்கிறது, இது செய்யும் போது எனக்கு நல்லமா, செய்த பிறகு எனக்கு நல்லமா, அடுத்தவர்களுக்கு நல்லமா, எனக்கும் அடுத்தவர்களுக்கும் நல்லமா, அதே போல் இதில் குற்றம் இல்லையா, பிழை இல்லையா, இதுக்கு அறிவாளிகள் ஏசுவார்களா? அவ்வாறு சிந்தித்து பார்க்கும்போது அது தனக்கும் நல்ல இல்லை என்றால், ஏனையவர்களுக்கும் நல்ல இல்லை என்றால், அதே போல் அறிவாளிகள் அதுக்கு ஏசுவார்களாயின், அதில் குற்றம் இருக்குமாயின், அப்படியான வேலைகளை செய்வதற்கு தீர்மானங்களை எடுக்க கூடாது. அவை தவிர்க்க வேணும். அதே போல் மனதுக்கு ஒரு சிந்தனை வந்த பிறகு ஒரு செயலை செய்ய அல்லது ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஒரு சிந்தனை வந்த பிறகு அதையும் திரும்பி சிந்திக்க வேணும். இந்த சிந்தனை பற்றி அவருக்கு புரிந்து கொள்ள முடியும் என்றால், அது எனக்கு நல்லம், மற்றவர்களுக்கும் நல்லம், ரெண்டு பேருக்கும் நல்லம். அதே போல் அறிவாளிகள் இதுக்கு புகழ்ந்து பேசுவார்கள், இங்கே குற்றம் இல்லை, இது நல்ல விஷயம் என்று தோன்றினால் மட்டும் அந்த செயலை செய்ய வேணும், அந்த வார்த்தை பேச வேணும். அவ்வாறு தான் ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு என் நேரமும் இவ்வாறு ஆராய்ந்து பார்க்க வேணும். ஒரு உடல் நூடாக ஏதாவது ஒரு செயல் செய்ய நேரிடுகிறது, எங்களுக்கு வார்த்தைகளினூடாக செயல் செய்ய நேரிடுகிறது. அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல நேரிடுகிறது. அதே போல் சிந்திக்கவும் நேரிடுகிறது. இவைதான் 3 கதவுகள் கர்மங்களை செய்வதற்காக, செயல்படுவதற்காக இருக்கும் 3 கதவுகள். இந்த 3 கதவுகளை பற்றி பார்த்து கொண்டால் போதும். அவர் பார்க்கும்போது தீர்மானங்கள் எடுப்பதற்கு இந்த முறை இருக்க வேணும். இந்த உடலினால் செயல்பட்டாலும், அதே போல் வார்த்தைகளை பேசினாலும், சிந்தனைகள் சிந்தித்தாலும், அதுக்கு முதலில் ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். நான் இதை செய்ய வேண்டுமா, இல்லாவிட்டால் இது செய்ய கூடாதா, அப்படி சிந்திக்க வேணும். இது செய்தால் நல்லமா, இது கெட்டதா, அதை தீர்மானிக்கத்தான் நான் சொன்ன முறை பாவிக்க வேணும். அதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேணும். இது எனக்கு நல்லமா, மற்றவர்களுக்கு நல்லமா, அதே போல் எனக்கும் மற்றவர்களுக்கும் நல்லமா, இதில் குற்றம் இருக்கிறதா, அதே போல் அறிவாளிகள் ஏசுவார்களா. அது நல்ல இல்லை என்றால் அறிவாளிகள் ஏசுவார்களாயின், அதே போல் குற்றம் இருக்குமாயின்
அப்படியான உடல் செயல்கள் செய்யக்கூடாது, வார்த்தைகள் பேசக்கூடாது, மனதினால் அப்படியான சிந்தனைகள் கூட சிந்திக்கக்கூடாது. அது நல்லம் என்றால், குற்றம் இல்லை என்றால் அறிவாளிகள் புகழ்ந்து பேசுவார்களாயின் அப்படியான செயல்கள் தான் அதிகமாக செய்ய வேணும். மென்மேலும் அப்படியான செயல்கள் தான் செய்வதற்கு தீர்மானம் எடுக்க வேணும். அதனால் இந்த விஷயமும் உங்களுக்கு அறிவு வளருவதற்காக, அதே போல் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி கொள்வதற்காக அமையட்டும். நமோ புத்தாய.